கோவில் பிரசாதம் மாதிரி ஒரு சூப்பரான புளி சாதம். இந்த தொக்கை நீங்க ரெடி பண்ணி வச்சுக்கிட்டீங்கன்னா வேணும் போதெல்லாம் சூப்பரா செஞ்சு சாப்பிடலாம். பேச்சுலர்ஸ், ஒர்க்கிங் விமன்ஸ்க்கெல்லாம் யூஸ்ஃபுல்லா இருக்கும். நம்ம ஃபாலோவரான தியான்றவங்க இந்த ரெசிபியை கேட்டிருந்தாங்க. அவங்களுக்காக தான் இந்த வீடியோ. எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாமா? ஒரு பெரிய லெமன் சைஸ்க்கான புளியை ஊற வச்சு கரைச்சு எடுத்து வச்சுக்கலாம். கடாயில 1 ஸ்பூன் எள்ளு, மிளகு, 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தனியா, 1/4 ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம், இது எல்லாத்தையும் சேர்த்து இந்த மாதிரி வறுத்து எடுத்து வச்சுக்கலாம். கொஞ்சமா எண்ணெய் சேர்த்துட்டு 10 போல வரமிளகா சேர்த்துக்கோங்க. நல்லா வதக்கிட்டு இதையுமே சேர்த்து இந்த மாதிரி மசாலாவா அரைச்சு எடுத்து வச்சுக்கலாம். 5 டேபிள் ஸ்பூன் போல எண்ணெய் ஊத்திட்டு 1 ஸ்பூன் கடுகு, 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு, உளுத்தம் பருப்பு, 2 போல காஞ்ச மிளகாய் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். 2 கொத்து போல கருவேப்பிலை, 1 1/4 ஸ்பூன் அளவுக்கு பெருங்காயம் சேர்த்துட்டு இது ஒரு பாத்திரத்துக்கு மாத்திட்டு இப்ப அதுலயே நம்ம கரைச்சு வச்சிருக்க புளி தண்ணியை ஊத்திக்கோங்க. 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள், தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு இந்த அளவுக்கு நல்லா திக்கா வந்ததும் நம்ம அரைச்சு வச்சிருந்த மசாலாவை இதோட சேர்த்துக்கோங்க. எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு இப்ப நம்ம வதக்கி வச்சிருந்த பருப்பு எல்லாமே சேர்த்துக்கலாம். கொஞ்சம் போல கொதிச்சதும் சுட சுட சாதம் சேர்த்துக்கோங்க. கூடவே வறுத்து வச்சிருந்த வேர்க்கடலையும் சேர்த்துக்கலாம். மிக்ஸ் பண்ணிட்டு இறக்குனீங்கன்னா கோவில் ஸ்டைல் சூப்பரான புளி சாதம் ரெடி. நீங்களும் நம்மளோட பேஜை ஃபாலோ பண்ணிக்கிட்டு உங்களுக்கு பிடிச்ச ரெசிபி